அம்மா. ஏய், அம்மாக்கு பானு வந்தா செருப்பாலே அடிப்பேட்டு சொல்லுவே நீலா. அம்மா ஏமா? ஏமாவா? இவ செஞ்ச காரியத்துக்கு கண்ணே மணியேன்னு கொஞ்சம் சொல்றியா? அம்மா கோவப்படாம ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. டேய், முதல்ல நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்து. அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம், அம்மா மேல செஞ்சு கொடுத்த சத்தியம்னு எல்லாத்தையும் தொடச்சு கழுவிட்டு போனவன் தானடா நீ. நான் செத்தாலும் பரவாயில்லன்னு தானே நீ நினைச்சிருக்க? வெக்க கெட்டவனே. ஏமா இப்படி பேசுற? சீ. இங்க பாருங்க, என் பொறுமையும் ஓரளவுக்கு தான். நான் என்னைக்கு உங்க மேல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி நான் என்ன செஞ்சுட்டேன்? அத சொல்லிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ண விட்டுட்டு ஓடி போயிட்டேன் நானு. மேக்னா பத்தி உண்மை தெரிய வரைக்கும் நான் அங்கே தானே இருந்த கடைசி வரைக்கும் என் பிள்ளையா இருந்தியா? மேக்னா தப்பானவன் தெரிஞ்சதும் கல்யாணமே வேணான்னு நீ வந்திருக்கணும். ஆனா நீ எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு காத்திருந்து அந்த துப்பு கெட்டவ கழுத்துல நீ தாலியை கட்டிட்டல. மா, நான் மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அகிலாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்களுக்கு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? பாவி பாவி, எப்படா உன்னால இப்படி பேச முடியுது? உன் அண்ணன் செல்வமாவது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி முந்தானையில ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த அடகாப்பிடாரி பின்னாடி சுத்தினவன் தானடா நீ. உன்னை நம்புனது ஏன் தப்புடா? இனிமே இல்லடா, இல்ல இனிமே என் 2 பிள்ளைங்களும் எனக்கு இல்ல. 2 இல்ல 3மா. மா, இனி என்ன வேணா சொல்லுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அகிலாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அகிலா இப்ப நான் தாலி கட்டின பொண்டாட்டி. ஐயோ, சொல்லாத, அந்த வார்த்தையை சொல்லாத கதிரு. மா, அகிலா டாக்டர் ஆகி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் நீங்களே உங்க வாயால சொல்லதான் போறீங்க. உங்க கண்ணை பணம் எப்படி மறைச்சிருக்குன்னு மேக்னா விஷயத்துல தான் நான் பார்த்தனே. ஆமாண்டா, என் கண்ண பணம் மறைச்சது. உன் கண்ணை எதிரா மறைச்சது? அதே பணத்துக்காகத்தானே நீ மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? கௌரி, வார்த்தையை விட்டா அள்ள முடியாது. நீ கோபத்துல நிதானம் இல்லாம பேசுற. விடுங்கப்பா. நான் ஜெயிலுக்கு போயிருந்தா என்னையும் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா அகிலா அழுதுகிட்டே இருந்திருப்பா. நான் அதுக்காக தான் யோசிச்சேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மேக்னாவை விட்டுட்டு வரணும்னு ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்லை. நான் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு அகிலாவும் விட்டு கொடுத்துட்டு தான் நின்னான். ஆனா பையனுக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றவ இன்னொருத்தன் கூட வாழ்ந்தவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பணம் போச்சு நீங்க நினைச்ச மாதிரி நான் கேவலமா எதுவும் நினைக்கல. ஏண்டா, மேக்னா கழுத்துல நீ தாலி கட்டலன்னு தான் நான் உன் மேல கோவமா இருக்கேடா. அவ கொண்டு வர பணம் போயிடுச்சேன்னு நான் வருத்தமா இருக்கேன். அவ்வளவுதான்டா உன் புத்தி. உன் அண்ணன் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் பதறேன். ஆனா அதே பாழுங்கடத்துல தான் விழுவேன்னு போய் நீ விழுந்திருக்கியே. இதுக்கு மேல உன் வாழ்க்கை உருப்படும் நினைக்கிறியா? உருப்படாதடா, நாசமாதான் போகும்.